ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு 3/4 கிலோ கிட்ட மட்டன் தான் வந்து எடுத்துக்கிறேன். அதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் வந்து சேர்த்துக்கோங்க. கறி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு 6 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பரான மட்டன் வந்து வெந்து வந்துடும். ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து மட்டனும் வந்து வெந்து வந்துடுச்சு. ஜீரக சம்பா ரைஸை ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் பிரியாணி செய்ய எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு செய்ய ஆரம்பிங்க, கரெக்டாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு 3/4 கிலோ அரிசி வந்து சேர்த்துக்கிறேன். இந்த டம்ளரால் 2.5 டம்ளர் வந்து அரிசி வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து எந்த அளவு கறி எடுக்கிறீங்களோ அந்த அளவு வந்து நீங்கள் அரிசி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். எந்த பாத்திரத்தில் பிரியாணி செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 3 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம். 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக பட்டை, 2 லவங்கம் சேர்த்துட்டு அதையும் வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வந்து வதங்கி வரணும். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. நல்லா குழஞ்சி வெந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இஞ்சி பூண்டு பச்சை வாடை நல்லா போகணும், நல்லா வந்து வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த கறியை எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் வந்து அரிசிக்கு 1.5 டம்ளர் வந்து தண்ணி வந்து சேர்க்கணும். ஜீரக சம்பா ரைஸுக்கு நான் வந்து 2.5 டம்ளர் வந்து அரிசி சேர்த்துருக்கேன். அதனால் 1க்கு வந்து 1.5னா 2 டம்ளருக்கு வந்து 3 டம்ளரும், 1/2 டம்ளர் வந்து அரிசிக்கு 1 டம்ளர், மொத்தம் 4 டம்ளர் வந்து தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். கறி வேக வச்சுருந்த தண்ணி இருந்துச்சு, அது வந்து 2 டம்ளர் சேர்த்துக்கிறேன். மீதி 2 டம்ளர் வந்து நார்மல் வாட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி வச்சுடுங்க. தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் வந்து கழுவி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை வந்து சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இதில் வந்து நெய் அப்படி இல்லைனா எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. கொதிக்கிறப்பையே சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு இடையிலே வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா வந்து அடி பிடிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் கிட்ட வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி எல்லாமே சுண்டி நல்லா வந்து சூப்பராக வந்து ஓரளவு வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் மீதி உள்ள கொத்தமல்லி புதினாவையும் வந்து சேர்த்துட்டு மேலே வந்து ஒரு வாழை இலையை போட்டுட்டு நம்ம வந்து தம் தான் போட போகிறோம். ஒரு அடியில் வந்து ஒரு தோசைக்கல் ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சு நல்லா சூடு பண்ணதுக்கு அப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணதுக்கு அப்புறமா பிரியாணி குண்டானை வச்சுக்கோங்க. மேலே வந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு குண்டானில் வந்து வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சு சேர்த்து மேலே வந்து வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு தம் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வந்து வெந்து வந்துடும். நான் 20 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து தம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பராக வந்து வெந்து வந்துருந்துச்சு. பாருங்கள், சூப்பராக வந்து வெந்து வந்துடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.